நான் ஒரு வாரப்பொழுது தான் பணம் கட்டுறேன். அது 2 மாதம் 3 மாதம் கட்டுறதுக்கு தான் அந்த நீங்கள் கொடுக்குற வருஷம் முழுக்க கொடுக்குற பணம். நான் அவங்களுக்கு 3 மாதம் கட்டுறதுக்கு தான் அவங்க வந்து பத்தோம். நான் அது போக பப்ளிக் டேப்பு அது இது வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன். வாட்டிக்காக வந்து நான் காசுக்கு கொடுத்து நான் தண்ணி வாங்கி உங்களுக்கு பொதுநெல்லையில் ஓசை கொடுக்குறேன். புரியுதா? நான் உங்களுக்கு ஒரு சேவை தான் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு தண்ணி கவர்மெண்ட் தண்ணி தண்ணி விலைக்கு வாங்கி ஓசுக்கு தரோம்ல, அப்படியே ஓசிக்குன்னு சொல்லாங்க. நல்ல பிரச்சனை விலைக்கு வாங்கிட்டா கவர்மெண்ட்ல இருந்து விலைக்கு வாங்கிட்டாரா வைக்கோம்ல, அதெல்லாம் சொல்ல தண்ணி எங்களுக்கு தரணும்னு சொல்லுங்க. தண்ணி இங்க வாங்கி தரேன். அவங்க சொத்து எங்களுக்கு கேட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து நீங்க கவர்மெண்ட்ல இருந்து கேட்கங்க, தண்ணி எங்களுக்கு விடுங்க, நீங்க கேட்டு தரணுமே தவிர நான் இதை நீங்க சேவை பண்ணுறதுன்னு முதல்ல சொன்னேன். சேவை பண்ணுறது நிர்வாகாதியா நீங்க பஞ்சாயத்தில் நிர்வாகம் பார்க்க உங்க பொறுப்பு. ரோடு போடுறது, தண்ணி விடுறது எல்லாம் உங்க பொறுப்பு. நீங்க அதெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சிந்தைக்குன்னா எப்போ நீங்க பார்த்தா தெரியும். மருந்து போராட்டம் பண்ணுவோம். வாரத்துல ஒருக்கா தண்ணி விடுங்க, அதையும் நல்ல தண்ணி விடுங்க. அது ஒரு 1.5 மணி நேரமா விடுங்க, குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரமா விடுங்க. அதுக்காண்டி ஆமா நீங்க நாங்கள் உங்களையும் நாங்க விட்டு போட்டு உங்களையும் நீங்க விட்டு போறீங்க. அவங்க கேட்டீங்க 21 நாளைக்கு 21 நாள் ஆச்சுங்க. அப்போ ஒரு கடை ஒரு ட்ரிப்பு தண்ணி விட 21 நாளைக்கு உதவியாமா அப்படிதான் இருக்கா? எப்படி 21 நாளைக்கு இருக்கா தான் நம்ம தண்ணி விட இருக்கா? இல்லை எப்படிதான் நீங்க அதை சொல்லி 21 நாளா ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒரு ட்ரிப்பு தண்ணி விட 21 நாளைக்கு தான் இருக்கா முடியலா அப்படிங்கிறத சொல்றீங்க. நீங்க நீங்க சொல்லுங்க. வாரத்துக்கு 2 ட்ரிப்பு விடுங்க, அது மட்டும் விடுங்க. நீங்க சார் வாங்க, நீங்க டெய்லியே விட வேண்டாம். வாரத்துக்கு 2 ட்ரிப்பு நல்ல தண்ணி விடுங்க. மறுபடியும் போற தண்ணி நாங்க அடிக்க அவங்க அடிக்க அடிச்சுக்கிட்டோம். அதை மட்டும் நீங்க செஞ்சு விடுங்க. ஆமா, ஏன் போட்டு விடுதா ஏன் போட்டு மக்கள் வேற